மே 9 சித்திரை 26 நைட்டு 11:40 12 மணிக்குள்ளார. ஆமாம், அப்போ தான் கரெக்டாக எங்கள் அம்மா என்னை ஏண்டு எடுத்த நாள். சரிங்களா, 1993. இப்போ என்ன கணக்காகும் நீங்களே நினச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு 31 ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வேகமாக சுற்றிட்டுருக்குது. அதனால் நான் அதிகமாக கொண்டாடினதில்லை. அன்றைக்கி யதார்த்தமாக லீவு எனக்கு கிடச்சிச்சு. எங்கள் இன்சார்ஜ் சிஸ்டர் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் பிரதரும் ஒருத்தர் கன்னியாகுமரிக்காரர், அவர் சுனில் பிரதரு. அவர் நான் கூப்பிட்டோன்னே என்னை மதித்து வந்தார். சரி வா தம்பி போகலாம் அப்படின்னு. ஆனால் அவருக்கு தெரியாது எனக்கு பிறந்த நாள் நான் அதிகமாக கொண்டாடினதில்லை. ஆனால் ஒவ்வொரு பிறந்தநாளும் ஒரு முக்கியமான நாளாக தானாக அமையும். அது சந்தோஷமாக தான் அமையுமே. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே தப்பான இடத்துல முடியுமான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதோடய எண்டிங் நல்லாயிருக்கும். ஒரு பிறந்தநாள் மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. அது 2015. அதை மறக்க முடியாது. அடுத்தடுத்து எல்லா பிறந்தநாளும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் ஓகே தான். ஸோ அதனால் இப்போ நான் சிங்கப்பூரில் இருக்கேன்னா, ஸோ அதனால் எங்கே போகிறேன்னா சந்தோஷா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் சீனியரும் அதான் சுனில் பிரதரும் நானும் போயிட்டோம். அதிகமாக அந்தளவுக்கு வீடியோ எடுக்கலை. சரி யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோமே, ஒரு நம்பிக்கை நப்பாசை தான். நமக்குள்ளார ஒரு மிகப்பெரிய கதை இருக்குதுன்னு அது எனக்குள்ளார மட்டும் தேங்கி இருக்குன்னு மட்டும் தெரியும். முழுசாக வெளியே சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த யூடியூப் பிளாக் பண்ணதால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யூடியூப் 1000 சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்துச்சு. ஆனால் அது என்னவோ நம்மளுக்கு அது செட் ஆகலை, பிளாக் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நான் நான் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். இருந்தாலும் என்னால் ஆரம்பிக்காது இருக்க முடியல. ஆரம்பிச்சிடணும். என்னால் அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர் வாங்க முடியுமா முடியாதான்னு தெரில. ஆனால் பண்ணணும். சரி, இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாயிடுச்சு 31க்குள்ளார. சரி, இந்த 31லேருந்து நம்மளோட டிசிஷன் என்னன்னா 35க்குள்ளார உக்காந்துடணும். சின்ன வயசுலேருந்தே தனிமை. இந்த தனிமை நான் வாழ்கிறதாலே என்னை யாருக்கும் பிடிக்காத போயிடுச்சு. அம்மா அப்பாக்கே அன்பு எப்படி வைக்கணும்னு தெரியாத போயிடுச்சு. ஏன்னா அவங்க கூட ஒட்டியே இல்லை. அதே வாழ்க்கை இப்போ கல்யாணம் ஆகி மனைவி கூட இருக்க முடியல, குழந்தைங்க கூட இருக்க முடியல. இந்த கமிட்மெண்ட்டு இதெல்லாம் சுற்றிட்டுருக்குது. நான் ஒரு பெரிய பொறுப்புகளோடு இருக்கிறேன். அதனால தான் ரொம்ப தூரம் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு கட்டத்தில் கூட யோசிக்க முடியல. யாரையுமே நம்ப முடியாது. அம்மா அப்பா அக்காங்க மனைவி குழந்தை கூட. ஆனால் நம்ம கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை முடிக்கிறதுக்கு பணம் தான், இங்கே பொருளாதாரம் தான் பெரிய விஷயமா தடுங்கலாக இருக்குது. அதை நான் கரெக்டாக பண்ணி விட்டுறணும். அன்புன்றது இனிமேல் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கைலாம் இல்லை. அன்பை நம்ம சின்ன சின்ன முறையிலையோ இல்லை சாதாரண முறையிலையோ அது எப்படி கிடைக்குதோ அந்த அன்பை எடுத்துக்கணும். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் நிரந்தரமானதில்லை. ஏன்னா நம்ம தூரம் இருக்குள்ளே யாரும் நம்மளை புரிஞ்சுக்கவும் போகிறதில்ல. அதே அன்பு அவங்க கட்டுவாங்களான்றது, உண்மையாக இருக்கிறாங்களான்றது சொல்ல முடியாது. ஏன்னா அதிகபட்சமாக நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட தான் நான் கேட்க முடியுமே. எங்கள் அக்கா கூட அவங்க இன்னொருத்தவங்க தான், ஏன்னா அவங்க வேறு. ஆனால் எங்கள் அப்பா என்னை இந்த வாழ்க்கையில் கொண்டு எங்கள் அம்மா வயிற்று மூலயமா வந்தேன். ஒரு நாள் எங்கள் அப்பாவும் அன்பு காட்டினதில்லை. அதாவது நான் இங்கே சுற்றி பார்க்குறேன் இல்லையா, அந்த அன்பு. அப்புறம் எங்கள் அம்மா இது வரைக்கும், அதாவது நான் பார்த்த அம்மாங்க மாதிரி அதுக்குன்னு எங்கள் அம்மா கொடூரமானவங்க, அவங்களுக்கு அந்த செக்ஷன்னே என்னன்னே தெரில பழகுது. அக்காங்க விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும், அவங்க ஆறுதலுக்கு நம்ம ஆறுதலுக்கு அவங்களும். ஆனால் அவங்களும் 100% அப்படிலாம் இல்லை. எல்லாமே சூழ்நிலை தான். நீ அப்படி இருப்பியா, நானும் அப்படி இருக்க மாட்டேன் தான். எல்லாருமே அப்படி தானே. ஆமாம். இதில் இப்போ எல்லாத்தையும் வெறுத்து பேசி 30 வயசில் மனைவி வந்துட்டா அவங்க மட்டும் அவங்களோட கெரியரே 25 வருஷமாக வேறு. நம்ம புதுசாக இறங்கக்குள்ளே அவங்க மட்டும் முழுசாக புரிஞ்சுக்க போகிறாங்களா? அவங்கள்ட்ட தினம் சண்டை அடித்து நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டர். ஆனால் ஒருவேளை மேபி புரிஞ்சிக்கலாம். அதுக்கும் கிட்ட இருக்கணும்ல. இந்த கமிட்மெண்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் இதை பிறந்த நாள் அதுமாக சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்குள்ளாரையும் ஒரு பயணங்கள் தேவை.
நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் பயணங்கள் போகுது. இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நம்மளை அறியாதவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அன்பு வந்து தேடி வந்து காட்டுவாங்க. அப்போ தான் நம்மளை பூர்த்தி பண்ணிக்கிறோமே. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம பூர்த்தி அடையணும் இல்லையா? நம்ம ஒரு பக்கம் கஷ்டம் அடைவோம், நம்ம ஒரு பக்கம் வேதனை அடைவோம், ஒரு பக்கம் நிம்மதி இல்லாத இருப்போம், ஒரு பக்கம் ஏன்றதை சொல்லக்கூட ஆள் இல்லாத இருப்போம். அதை புரிஞ்சிக்கிற ஸ்பேஸ் கூட எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பயணம், இந்த செடி, இந்த மனிதர்கள், நம்ம வேடிக்கையாக பார்க்குற எல்லா காட்சியும் ஒரு சாந்தத்தை கொடுக்கும். அதனால் என் பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதை நான் அட்வைஸில் நான் கடந்து வந்த பாதையை சின்னதாக சொல்கிறேன். அன்புன்ற ஒன்றுத்தில் அந்த அன்பு நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா பயணங்களால் தான். எப்போ நான் பயணிக்க ஆரம்பித்தேன்னா 12th முடிச்சுட்டு காலேஜ் போகக்குள்ள தான் நிறையா பயணிச்சிருக்கிறேன். நிறையா பைக்கில், பஸ்ஸில், ட்ரெயினில். தூரம்னா அதாவது இங்கேருந்து ஹிமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் பயணிச்சிருக்கிறேன். இந்த சைடு உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் பயணிச்சிருக்கிறேன். சுற்றணுன்றதுக்காக இல்லை, அந்த மாதிரி வேலையை கூட நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நான் இங்கேருந்து கையில் ₹10 காசு இல்லாத நான் வெறும் ₹20 வச்சுலாம் பயணிச்சிருக்கிறேன். ஒரு 350 கிலோமீட்டர் 450 கிலோமீட்ரு. ஒன்றுமே இல்லாத நான் காலேஜெலாம் அப்படின்னா ஒரு ₹10 வச்சுட்டு இந்த கதையை நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது யார் கேட்பாங்கன்னு தெரியாது. வெறும் ₹10 வச்சுட்டு ஒரு 80 கிலோமீட்டர் வந்து ஏஆர்எஸ் தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு போயிருக்கேன். இதெல்லாம் ஒரு சந்தோஷமா? ஆனால் ஒரு 10 வருஷம் தாய் சாப்பாடு போட்டு நம்மளை மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கிற மாதிரி அந்த வந்து ஒன்றுமே இல்லாத நம்ம ஒரு ₹20 ஒரு மினிமமான காசை வச்சுக்கிட்டு நம்ம மிக தூர பயணம், இலவசமான பயணம், நம்ம தேடி நம்மளுக்கு பிடிச்ச பயணம் எல்லாமே நம்மளை ஆச்சரியமூட்டி சந்தோஷமூட்டி அந்த மாதிரி பயணம் வைக்கும். வெறும் ₹20 வச்சு பயணிச்சேன்னு சொல்கிறேன்னா எவ்வளோ வந்து பணம் குறைவாக வச்சுக்கிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் அதிகமாக பயணிச்சிருப்பேன்னு நினச்சி பாருங்கள். பயணங்களில் வந்து அம்மா அப்பாவை விட அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால்தான் நான் இப்போ இவ்வளோ தூரம் பயணிக்கிறேன்னா இந்த மே 9 என்னோடய சந்தோஷங்களை எடுத்துக்கிறதுக்காக எதுவுமே ஒரு இம்பேலன்ஸ் தான். இப்போ யார் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டாலும், யார் வந்து தூங்குனியான்னு கேட்டாலும் அது எல்லாமே ஒரு இம்பேலன்ஸ். அது ஏதோ ஒன்றுத்தை எதிர்பார்த்து, இல்லை நம்ம ஏதோ ஒன்றுத்தை எதிர்பார்த்து, அது எல்லாமே ஒரு ஜிக்ஜாகாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஆசைப்பட்டு பயணிக்கிற எல்லா வாழ்க்கையும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு காண்டுகிட்டு இருக்கோம் தெரியுமா? இந்த இடத்துக்கெலாம் போகணும், இந்த மாதிரி மனிதர்கள்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் பார்க்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருக்கவங்கள பார்க்கணும், இந்த மாதிரி செடியெலாம் பார்க்கணும், இந்த மாதிரி கடலை பார்க்கணும், இந்த மாதிரி மலையை பார்க்கணும், இந்த மாதிரி அழகை ரசிக்கணும். நமக்குள்ளார ஒரு பிரமிப்பாக ஒரு கனவுகளாக ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா? அது எல்லாமே நம்ம எங்கெங்கேயோ பயணிக்கக்குள்ளே சின்னதாக பார்த்தாலும் அது எல்லாம் ஒரு பூர்த்தியை குடிக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம். அப்போ இது எல்லாம் சார்ந்தத்தானே எல்லார் வாழ்க்கையிலையும். இதுக்காக அன்பு வச்சில்ல, இதுக்காக நீ செல்ஃபிஷாக பேசுறது அப்படி இல்லை. நான் எல்லாத்தையும் குறை சொல்லலை. நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ அம்மா அப்பா சின்ன தலைவலிக்கு கூட நான் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருக்கிறதால அப்பா வந்து மடியிலே உட்கார வச்சு கொஞ்சத்தை பார்த்துருக்குறேன். இத்தனைக்கும் 3-4 குழந்தை பெற்றவங்களே. ஏன் இத்தனைக்கும் எங்கள் பெருப்பா கூட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். 5 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் இப்போ குழந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஊட்டி வளர்ப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அவங்க பாசத்தை கொடுத்தா படிக்க மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லாத போயிடுவாங்க அப்படிலாம் இல்லை. பாசத்துக்கு அடிமையாகி சரியாக இருக்கிறவங்களும் நிறையா பேர். அதை ஏங்கி தப்பு பண்ணுறவங்க, தனக்காக எல்லாத்தையும் தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறவங்க, எல்லாத்தையும் சுயநலமாக அப்படி பார்க்குற மாதிரி உலகம் ஆகிடுது. சரி, ரொம்ப நேரம் நான் இருக்கணும் இல்லை, என் மனசில் ஏதோ சொல்ல தோணுதுன்னு நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு நாள் காட்சியாக பிடிக்கணும்னு ஒரு ஆசை. இவ்வளோ நாள் என்னோடய இந்த கால்வாசி லைஃபு அவ்வளோ சேமிப்பு இருக்குது. காட்சி டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணுவேனா இல்லையான்றது தெரில. ஆனால் நான் எடுத்து வச்சுருக்க வீடியோ இல்லையா, நான் சுமந்துக்கிட்டு இருக்கிற கனவுகள் இல்லையா, காட்சி இல்லையா, அது எல்லாத்தையும்
ஏதோ சின்னதாக காட்டணும். அது எழுத்து மூலியமாவோ படம் மூலியமாவோ சாதிக்கிறனா இல்லையான்னு தெரில. ஆனால் யூடியூப் மூலயமா தொடரணும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு எப்படி முடியுதுன்னெலாம் தெரில. காட்சியாக அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு புரியல. மேபி ஒரு நாள் சாதிச்சுன்னா வெளியே வருவேன், சாதிக்கலைன்னா கட்டுரை ஆனாச்சும் போடுவேன். ஏன்னா தோல்வியை நான் வந்து காணாத நாட்களே இல்லை. தோல்வி வந்து அனுபவிக்காத இதே இல்லை. அதனால் நான் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேனோ செய்வோனோ அப்படின்ற கொஷின் மார்க்குக்கெலாம் நீங்கள் போக தேவையில்ல, ஒரு பிரமிப்பும் அடைய தேவையில்ல. ஆனால் அந்த யூடியூப்பில் நான் சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் அதை செஞ்சு முடிக்கணும், அது எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அதாவது என்ன, நமக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆசையை இந்த உலகத்துக்கு காட்டணும். முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்ப்பீங்க. சரி, பாய். அன்பு கிடைக்காத நிறையா அனாதைகள், நிறையா ரோட்டில் சுற்றுறவங்களாம் அவங்களுக்கான ஆறுதலே என்ன தெரியுமா இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது? இந்த இயற்கையும் இந்த மனிதர்களும் இந்த எண்ணற்ற காற்றும் பேரன்பும் தான். பயணம் பண்ணுங்கள். சரி, ட்ராவல். நான் அதில் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும். எப்போல்லாம் துக்கமும் துயரமும் கஷ்டமும் அதிகமாகக்குள்ள நான் ஒரு மிகப்பெரிய பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன். அது எனக்கு ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தாலாட்டையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து என்னை பயணம் பண்ண வைக்குது. அந்த பயணத்தில், என்னோடய தனி பயணத்தில் யாருமே எனக்கு இது பண்ணலை அது பண்ணலைன்னு நான் சொன்னதே இல்லை. எனக்கான ஒரு மிகப்பெரிய ஆறுதல். தேங்க்ஸ். எல்லாம் அந்த சிவன் எல்லாத்தையும் சரி பண்ணுவார். நான் நம்புகிறேன். மிகப்பெரிய பாசமும் அன்பும் அவர் மேலே அளவுக்கு மீறி வச்சுருக்கேன்.